எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இந்த பதிவுல கேள்விகளை மட்டும் பார்ப்போம். நான் என்னுடைய வியூல கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுறேங்க. இது ஒரு இன்புட்ஸா எடுத்துக்கங்க. அது போக நீங்க உங்களுடைய செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் இல்ல ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் இல்ல யாரை வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க. பட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா ஸ்டடி பண்ணிருக்கணும். நம்மளோட ஹார்ட் அண்ட் மணியை தான் உள்ள தூக்கி போடுறோம். கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு உள்ள தூக்கி போடணுங்க. ஃபர்ஸ்ட் லலிதா ஜுவல்லரி பத்தி கேட்டிருக்கிறாங்க. சார், ஐபிஓல எனக்கு அலர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில நண்பர்கள் கீழே எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய வட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கோ இல்லை என்னுடைய நண்பர்கள் யாருக்குமே கிடைக்கலங்க. கிடைச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள். அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கும். என்ன சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னா அதை ஹோல்ட் பண்ணிக்கிறதா இல்லை கொடுத்துட்றதா அப்படின்றதாங்க பெரும்பாலும் சந்தேகமா இருக்கு. நான் முதல்ல என்னுடைய கேள்வியை நான் சொல்லிடுறேங்க. இப்போ நீங்க ஒரு ஐபிஓ அப்ளை பண்றீங்க, வேல்யூவேஷன் வந்து போஸ்ட் ஐபிஓ 15 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டெட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன இன்டென்ஷன்ல நம்ம அந்த ஐபிஓ அப்ளை பண்ண போறோம் அப்படின்றது தெரியாமையே, அதாவது இந்த ஐபிஓ கிடைச்சிட்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஏன் நீங்க அப்ளை பண்ணல அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேங்க. உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற பட்சத்துல அந்த செக்டார்ல லலிதா ஜுவல்லரி நல்ல வேல்யூவேஷன் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் திங். இப்ப என்ன சந்தேகம் வரும் அப்படின்னா, கிடைச்சிருச்சு, லிஸ்டிங் கெயின் வந்து இருக்கு. லிஸ்டிங் கெயின் வச்சுக்கிட்டு நம்ம வந்து கிடைச்சதை கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 10%, 20%, 50% ஏறிச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் ஃபர்ஸ்ட். தென் லிஸ்டிங் டே அன்னைக்கு நல்ல கெயின் இருக்கு, ஒரு 2 நாள் கழிச்சு ப்ராஃபிட் புக்கிங் வருது, ஒரு 5% கீழே விழுந்துருச்சு அப்படின்னா படப்படன்னு அடிக்குமே, என்ன பண்றது அப்படின்றதாக கேள்வியா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு படபடப்பு இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 74-75 ஷேர் பக்கமா கிடைக்குங்க. உங்களுக்கு படபடப்பா இருக்கு, பதற்றமா இருக்கு, அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி 5% கீழே போயிருமோ, இல்ல நம்மளுக்கு வர வேண்டியது கிடைக்காம போயிருமோ அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு போர்ஷனை மட்டும் பத்திரமா வச்சுக்கிட்டு மிச்சத்தை வெளில எடுக்கிறது பெஸ்ட்டுங்க. நம்ம பெரும்பாலும் சொல்லுவோம் இல்லையா, போட்ட பணத்தை எடுத்துட்டு ப்ராஃபிட் போர்ஷனை வந்து ரீடைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல உங்களுக்கு 100%க்கு மேல ஏறினாதான் நீங்க அப்படியே போட்ட பணத்தை எடுக்க முடியும். அதனால ஒரு ஸ்மால் போர்ஷன், ஒரு 75ன்னா ஒரு 50 வச்சுட்டு 25 கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அது உங்களுடைய முடிவு தான். இது வந்து ஒரு ஆப்ஷனுங்க. பட் நல்ல லெவல்ல இருக்கு. ஷார்ட் டேர்ம்ல மேபி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம், பட் லாங் டேர்ம்ல நல்லா இருக்கும். உங்களுடைய பிரசன்ஸ் அப்படின்றது சவுத் இந்தியாவில் 4 ஸ்டேட்ஸ்ல இருக்கு, ஒரு 60 ஸ்டோர்ஸ் பக்கமா இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ப்ரொமோட்டர்ஸோட ஃபேஸையாவது நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ நல்ல நிறுவனம் தான். எப்பல இருந்து நம்மளுக்கு இந்த நிறுவனத்தோட அறிமுகம் அப்படின்னா, லலிதாவின் பாட்டுக்கு பாட்டுல இருந்து அறிமுகம்ங்க. அந்த வேர்டு எங்க இருந்து வருது அப்படின்னா அங்க இருந்தா நம்மளுக்கு லலிதா அப்படின்னு அதுதான் ஞாபகம் வரும் பெரும்பாலும். பட் என்னைய விட அண்ணன்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, அவங்களுக்கு இதை விட அதிகமாகவும் அறிமுகம் ஆயிருக்கலாம். கிடைச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள். சன் டிவி நெட்வொர்க்ஸ் பத்தி கேட்டிருக்கிறாங்க. சார், நல்ல வேல்யூவேஷன் இருக்கிற மாதிரி இருக்கு, தென் லோயர் லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீசென்ட் குவார்டர்ஸ்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல டிவிடெண்டும் கிடைக்குங்க. சன் டிவி பொறுத்த வரைக்கும் ரொம்ப அக்ரெசிவா மேல போகாது. மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த செக்டாரே வந்து டல்லா தான் இருக்கு. பட் சன் டிவியை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இப்போ அவங்களுடைய ஓவரால் டேர்ன் ஓவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கீழே உள்ள பிசினஸை பார்த்துருவோமே. டிவி சேனல்ஸ் இருக்கு, தென் எஃப்எம் ரேடியோஸ், ஃபிலிம் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், தென் கிரிக்கெட் பிரான்சைசி, இதெல்லாம் இருக்கு. அது போக அதர் பிசினஸஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல அவங்களுடைய ஓவரால் டேர்ன் ஓவர்ல ஒரு 16% ஆஃப் டேர்ன் ஓவர் வந்து கிரிக்கெட் பிரான்சைசில இருந்து வருதுங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்கால ஒரு கிரிக்கெட் பிரான்சைசி வச்சிருக்காங்க. அது போக ரிமைனிங் ஒரு 84% ரெவன்யூ வந்து அவங்களுடைய கோர் பிசினஸ்ல இருந்து வருதுங்க. அது போக ஓடிடி, சன் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடிடி, தென் எஃப்எம், தென் ப்ரொடக்ஷன் பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ உள்ள நிறையா பிஸ்னஸ் இருக்கு. ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர், கடன் கிடையாது, பட் மெதுவாக தான் க்ரோ ஆகும். அந்த செக்டாரே அப்படிதாங்க க்ரோ ஆகிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, நிறையா இப்போ அமேசான் பிரைம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப் அது இதுன்ட்டு நிறையா வந்துருச்சுங்க. முன்னாடி டிவிகள் பார்க்குற மாதிரி இப்போ பார்க்கறது இல்லை. இப்போ டிவி பார்த்தாலும் பெரும்பாலும் விளம்பரம் தாங்க வருது. நானே டிவி பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் ஆச்சுங்க. நல்லா ஒழுங்காக உட்காந்து டிவியை பார்த்து ஃபேமிலியோட. ஸோ டிவி பார்க்கக்கூடிய வழக்கங்கள் பெரும்பாலும் குறைஞ்சிருச்சு. நான் எடுத்துக்காட்டு பல தடவை சொல்லியிருக்கேன். ஒரு 10-15 வயசு குழந்தைங்கள்ட்ட, அது ஆணா இருந்தாலும் சரிங்க, பெண்ணா இருந்தாலும் சரிங்க, ஒரு ஸ்மார்ட் போன், ஒரு டிவி ரிமோட் ரெண்டையும் ஒன்று சேர கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க ஸ்மார்ட் போனை தான் வாங்குவாங்க. டிவி ரிமோட்டை நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதாங்க சினாரியோ சன் டிவியை பொறுத்த வரைக்கும். தென் மார்க்ஸ் அண்ட் ஃபார்மை பத்தி எழுதிருக்காங்க. சார், மார்க்ஸ் அண்ட் ஃபார்மா எனக்கு ஒரு 90%க்கு மேல ப்ராஃபிட் இருக்கு, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன் இருக்குங்க. இப்போ அது வந்து பயங்கரமா ரேலி ஆயிடுச்சு, 60 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் போயிடுச்சு, இல்ல சன் ஃபார்மா மாதிரி 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் போயிடுச்சு அப்படின்னா நீங்க ஒரு பயப்படுறதுலயோ இல்ல ஒரு நெருடல் இருக்கிறதுலயோ ஒரு அர்த்தம் இருக்குங்க. இப்பயுமே அது 27 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான். கடன் கம்மி,
ஒரு மிட் கேப் பிசினஸ் ஃபியூச்சர்ல அது லார்ஜ் கேப் பிசினஸ் ஆகவும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். பொறுமையா வெயிட் பண்ணலாம். 100% தாண்டிடுச்சு, நான் வந்து போட்ட பணத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் ஓகேங்க. ஒரு போர்ஷனை வந்து ரீடைன் பண்ணிக்கலாம். கடன் வந்து கம்மியா இருக்கிறது மார்க்ஸ் அண்ட் ஸ்பார்மை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ். அதே மாதிரி தாங்க கேப்லின் பாயிண்ட்டும், அதுவும் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். கடன் என்னன்னு கம்பெனி ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ஸ்கோப் நல்லா இருக்கும். அவங்க கடனுக்காக வட்டி செலுத்த தேவையில்லை, அக்விசேஷன்ஸ்குள்ள போகலாம் தைரியமா. அதனாலதான் அது அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றேன். அடுத்த ஒரு நண்பர் வந்து லாங் டேர்ம்ல பாக்குறதுக்கு ஒரு 10 ஸ்டாக், ஷார்ட் டேர்ம்ல பாக்குறதுக்கு ஒரு 5 ஸ்டாக் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க, ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேங்க, நம்ம வந்து புரோக்கரேஜ் நிறுவனம் நடத்தல, நம்ம வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக எனக்கு தெரிஞ்ச இன்புட்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். இது வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. நான் கொடுக்குற இன்புட்ஸை நீங்க எடுத்துக்கங்க. உங்களுக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தாங்க ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ண கத்துக்கணும். ஒரு ஃபுல் டைம் புரோக்கரேஜ் நிறுவனத்துல நீங்க போய் சர்வீசஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதுல ரிசர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்து ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் முற்காலங்களில் எடிலஸ் அப்படின்ற நிறுவனத்துல என்னுடைய அக்கௌண்ட் இருந்ததுங்க, டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட். அதுல இந்த மாதிரி இருக்கும் ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அப்படி எந்த புரோக்கரேஜ் நிறுவனமும் நடத்தல. எப்படி ஸ்டாக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்றோம். எந்தெந்த விஷயத்துல நம்ம வந்து காஷியஸா இருக்கணும் அப்படின்றத சொல்றோம். அது போக நீங்க முடிவுகள் நீங்க தான் எடுக்கணும். தென் உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வேணும் அப்படின்னா சென்ற வாரம் அதுக்கு வாரம்லாம் வந்து என்னுடைய மெயின் லிஸ்ட், வாட்ச் லிஸ்ட் நான் எப்படி ரெடி பண்ணேன் அதெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன். மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டேல இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுல நீங்க எதன் அடிப்படையில பங்குகளை தேர்வு பண்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்களாவே உங்களுக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி மெயின் லிஸ்ட், வாட்ச் லிஸ்ட் நீங்க ரெடி பண்ணலாம். அதுல வெயிட்டட் வாட்ச் லிஸ்டும் இருக்கும். எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா 100 ஸ்டாக்ஸ் பக்கமா இருக்கும். அதுல உங்களுக்கு எது சரி வருமோ அதை நீங்க எடுத்துக்கலாம். தென் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதை பத்தி கேட்டிருக்காங்க. எனக்கு டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தெரியாது. அது சம்பந்தமா ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதை செய்திருப்போம். இதுல அதாவது பங்குகள் முதலீடுகள் வந்துட்டீங்க அப்படின்னா அதுல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அதெல்லாம் உள்ள கொண்டு வர வேண்டியிருக்கும். அதுல நிறைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. அது நம்மளுக்கு சரி வராது. அது சரியா தெரியாம அந்த விஷயத்த பண்ணக்கூடாதுங்க. நீங்க வந்து ஒருவேளை எந்த ஸ்டாக்குமே கொடுக்காம ஸ்டாக்கை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு டிவிடெண்ட்ல மட்டும்தான் இன்கம் வருது அப்படின்னா நீங்க எளிமையா நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணிடலாங்க. அன்லஸ் அதர்வைஸ் நீங்க கொடுத்து எடுக்கிறீங்க, ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டாக்கும் வந்து நீங்க எந்த பிரைஸ்ல எடுத்தீங்க, எந்த பிரைஸ்ல கொடுக்குறீங்க அதெல்லாம் டீட்டெயிலா கொடுக்க வேண்டியிருக்குங்க. அதை பத்தி விவரங்கள் எனக்கு தெரியாது. அடுத்த ஒரு நண்பர் வந்து ஐஎஃப்சிஐ பத்தி எழுதிருக்கிறாங்க. சார், என்எஸ்சியில ஐஎஃப்சி வந்து ஒரு 4% பக்கமா ஸ்டேக் வச்சிருக்காங்க. அதுவும் எஃபெக்டிவா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 to 3% தான் இருக்கும். நம்ம இன்டெரக்டா என்எஸ்சியை பாக்குறதுக்கு ஐஎஃப்சிஐ பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் ஈடுபாடு இருக்கு அப்படின்னா ஐஎஃப்சிஐ பாக்குறதுல ஒரு நியாயம் இருக்குங்க. ஏன்னா ஸ்டாக் ஹோல்டிங்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் ஒரு 52% பக்கமா ஸ்டேக் வச்சிருப்பாங்க. என்எஸ்சி வெறும் 2%, 3% ஸ்டேக்காக காஸ்ட்லியா இருக்கக்கூடிய ஐஎஃப்சி பாக்குறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க. அதுக்கு நீங்க என்எஸ்சி ஐபிஓ வருது அப்படின்ற பட்சத்துல வேணா நீங்க ஒரு முயற்சி எடுத்து பார்க்கலாம், அவ்வளவுதான். பெரும்பாலும் என்எஸ்சிலயோ பிஎஸ்சிலயோ பெருசா எனக்கு அந்த பிசினஸ்ல எல்லாம் ஈடுபாடு கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்றீங்க, நீங்க இப்படி இந்த ரூட் வழியா போறதுக்கு அப்படியே முயற்சி பண்ணிட்டு போயிடலாங்க. ஐபிஓ வர்றப்ப அப்ளை பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு லக் எவ்வளவு இருக்கு அப்படின்னாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். கடைசியா என்எஸ்சினால நம்மளுக்கு ஒரு பிரோஜனம் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு லக் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தென் ஒரு நண்பர் வந்து எழுதியிருக்கிறாருங்க, ஐடிசி, இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ், டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள், ஐடிசி ஹோட்டல்ஸ், ஜோதி லேப்ஸ், எஸ்பிஐ ஃபண்டு, டாக்டர் ரெட்டிஸ், என்ஹெச்பிசி, ஜிஎஸ்எஃப்சி இந்த நிறுவனங்கள் பத்தி எழுதியிருக்கிறாங்க. இது எல்லாத்துலயுமே எனக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இதுல முக்கியமா ஐடிசில அவங்களுடைய நெகட்டிவ் ரிட்டர்ன் அப்படின்றது மேக்சிமம், அதாவது நான் இப்ப சொன்ன லிஸ்ட்லயே 24% வந்து நெகட்டிவ் ரிட்டர்னுங்க. அதை தொடர்ந்து இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, தென் நான் இப்ப சொன்ன நிறுவனங்கள் எல்லாமே நெகட்டிவ் ரிட்டர்ன்ல இருக்கு. தென் அந்த அதர் சைட் ஒரு சில நிறுவனங்கள் மணப்புரம், முத்தூட், டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள், ஃபெடரல் பேங்க் இதெல்லாம் 100+% ப்ராஃபிட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நண்பர் என்ன கேள்வி எழுதியிருக்கிறார் அப்படின்னா, இவ்வளவு பங்குகள்ல எனக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இருக்கு, இதெல்லாம் நல்ல நிறுவனங்களா, நான் சரியான பங்குகளை தான் எடுத்திருக்கிறேன்னா எனக்கு வந்து அச்சுறுத்தலா இருக்கு, ப்ரெஷரா இருக்கு, மென்டல் ப்ரெஷரா இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்க. அதாவது சந்தையை பொறுத்த வரைக்கும் பயமா இருந்தா சந்தைக்கு வரக்கூடாது அப்படின்றது என்னுடைய நிலைப்பாடு கிடையாது. உள்ள பிசினஸ் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன். பயம் எப்பொழுதுமே இருக்குங்க. நம்ம கடினமா உழைக்கிறோம், உழைச்சு அதுல ஒரு பகுதி எடுத்து தான் நம்ம போடுறோம். அதனால பயமோ அச்சுறுத்தலோ வர்றது வந்து இயற்கை தான். அது வந்து வரக்கூடாது, அது இருந்தா சந்தைக்கு வரக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. உள்ள என்ன பிசினஸ் நீங்க எடுத்துக்கிறீங்க, அதுல வேல்யூ எவ்வளவு இருக்கு,
எந்த வேல்யூக்காக நீங்க எவ்வளவு மணி கொடுத்துருக்கீங்க, அதுல இருந்து உங்களுக்கு என்னென்ன கிடைக்குது, அதை பொறுத்து தாங்க உங்களுக்கு அந்த விஷயம் தான் கான்பிடன்ஸை கொடுக்கும். இப்ப ஐடிசி நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு 10 ரூபாய்க்கு பக்கமா, எனக்கு மேக்ஸிமம் எவ்வளோன்னு தெரியல, 10 ரூபாய்க்கு பக்கமா டிவிடெண்ட் கிடைக்கும். இன்ஃபோசிஸும் கிடைக்கும், 50 ருபீஸ்க்கு மேல கிடைக்கும். இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாம், விப்ரோவும் கிடைக்கும். தென் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளும் டிவிடெண்ட் கிடைக்கும். உள்ள ஜேஎல்ஆர்ல தான் சேல்ஸ் வால்யூம் அடி வாங்கியிருக்கு. ஜேஎல்ஆர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளும் மேல போகும். தென் ஐடிசி ஹோட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லி. மேபி ஐடிசி மூலமா உங்களுக்கு ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை பத்தி நீங்க கவலையே பட தேவையில்லை, உங்களுக்கு அது போனஸ் தான். தென் ஜோதி லேப்ஸ், ஹெங்கல்னால அவங்களுடைய ரெவன்யூ குறைஞ்சிருக்கு. ஹெங்கல் அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அதனால ரெவன்யூ ஃபால். அவங்கள்ட்ட கேஷ் இருக்கு, கடன் கிடையாது. ஸோ நாங்கள் அக்ரெசிவா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல பணத்தை உள்ள தூக்கி போடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேர்ன் அரௌண்ட் ஆகணும், ஒரு பிசினஸ் சைக்கிளாவது ஆகும். தென் எஸ்பிஐ ஃபண்ட் பத்தி எனக்கு தெரியாது. டாக்டர் ரெட்டி நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு, இப்பயுமே நல்ல பிசினஸ் தான். பட் ஜிஎஸ்எஃப்சி, எஸ்பிஐ ஃபண்டு, என்ஹெச்பிசி இந்த நிறுவனங்கள்ல நான் பாக்குறதில்ல, அதை பத்தி எனக்கு பெருசா டீட்டெயில் தெரியாது. மற்ற நிறுவனங்கள் எல்லாமே எப்படியும் நல்ல லெவலுக்கு போயிடும். நல்ல லெவலுக்கு போறதுக்காக ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணாலும் அங்க இருந்து உங்களுக்கு தொடர்ந்து டிவிடெண்ட் வந்துகிட்டே இருக்கும். இதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. கம்பெனியை இழுத்து மூடிட்டு போறது கிடையாது. பிசினஸை நீங்க எடுத்துக்கிறீங்க. நண்பர் என்ன எழுதிருக்கிறாரு, இதுல வந்து ஐடிசி எனக்கு ஹையர் குவான்டிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதிருக்கிறாரு. இருந்துட்டு போகுது, நீங்க கொடுத்துருக்கக்கூடிய பங்குகள்ல, அதாவது நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதுல இருக்கக்கூடிய பங்குகள்ல எல்லாமே டேர்ன் அரவுண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குங்க. அட்லீஸ்ட் பீட்டர் லிஞ்ச் அவர்கள் சொல்ற மாதிரி 10ல ஒரு 5-6 பிசினஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம். தென் ஒரு பிசினஸ் 2 பிசினஸ் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாது. தென் ஒரு பிசினஸ் வந்து ஒரு மீடியமா நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ 6 பிசினஸ் 7 பிசினஸ் நல்ல ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிடும். ஓவராலா பாக்குறப்ப ஏற்கனவே நீங்க ஒரு சில நிறுவனங்கள்ல மோர் தென் 100% ப்ராஃபிட் எடுத்துருக்கீங்க, அது தொடர்ந்து க்ரோ ஆகும். அதுல 2 கோல்ட் பினான்ஸ் வேற இருக்கு. இப்போ ஃபெடரல் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கும் டாமினன்ட் பிளேயர் தாங்க கோல்ட் பினான்ஸ்ல. இப்போ கிரெடிட் கார்டு அக்ரெசிவா கொடுக்குறாங்க. தென் மணப்புரம், முத்தூட் எடுத்துக்கிட்டோம்னா 2 பேருமே வந்து பெரிய பிளேயர் அந்த ஏரியால. தென் டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இவிகோ அக்விசிஷன் உள்ள வருது, டெட் ஏறுது, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறையுது அப்படின்ற பட்சத்துல இந்த பிசினஸ், அதாவது நீங்க சொல்லியிருக்க இந்த பிசினஸ் எல்லாமே நல்ல பிசினஸ் தான். தென் எல்என்டி பத்தி கேட்டிருக்காங்க. சார் எல்என்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷேரை கன்சிடர் பண்றதுக்கு நான் ஒரு 3500க்கு மேல பணத்தை போட வேண்டியிருக்கு, அது என்னால முடியாது, அதனால எல்என்டி ஃபினான்ஸ் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இன்னும் எல்என்டி ஃபினான்ஸ் பதிலாக வேணா எல்என்டியை பார்க்கலாங்க. அர்டி இண்டஸ்ட்ரீஸ் பத்தி கேட்டிருக்காங்க. கடன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, டெட் டு ஈக்விட்டி 1 விட அதிகமா இருக்கு, எனக்கு சரி வராது. டபாரியா டூல்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹையர் டிவிடெண்ட் கொடுக்குது, அதாவது ஷேர் பிரைஸ் வந்து கம்மியா இருக்கு, டிவிடெண்ட் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. பப்ளிக் ஃப்ளோட் அப்படின்றது கம்மியா இருக்குங்க, இது ஒரு காரணமா இருக்கலாம். தென் ப்ரொமோட்டர்ஸ் வந்து மோர் தென் 70% மேல வச்சிருக்கிற மாதிரி செய்தி, லெஸ் தென் 75% தான், பட் ஒரு 71 or 72% பக்கமா வச்சிருக்காங்க. அது போக பொட்டன்ஷியல் செல்லர்ஸ் இல்லாததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத நம்ம யோசிக்கணுங்க. அதாவது ஷேர் பிரைஸ் பெருசா மேலையும் போகாம கீழே வராம இருக்கு அப்படின்னா ஸ்ட்ராங்கா அந்த ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அந்த ஷேர்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க, இன்சைடர்ஸா இருக்கலாம். ப்ரொமோட்டர் 71% விடுங்க, அது போக ரிமைனிங் ஸ்டேக்கு ப்ரொமோட்டர்ஸ் இல்லாம அதர் தென் ப்ரொமோட்டர்ஸ், மேபி நிறுவனங்கள்ல வேலை பார்க்கக்கூடியவர்களா இருக்கலாம், இல்ல ப்ரொமோட்டர்ஸ் உடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், இல்ல ஏதாவது க்ளோஸ் எய்ட்ஸா இருக்கலாம். அந்த மாதிரி வட்டத்துக்குள்ள இந்த நிறுவனத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னாதான் பொட்டன்ஷியல் செல்லர்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குங்க. இந்த மாதிரி நிறுவனங்களை பெரும்பாலும் நான் தவிர்த்துறதுங்க. என்ன காரணம் அப்படின்னா பங்குச்சந்தை முதலீடுகள் அப்படின்னு வந்துட்டோம்னா ஒரு நிறுவனத்துல ஒரு ஸ்டாக்கோ இல்ல அமெரிக்கா போன்ற நாடுகள்ல ஃபிராக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கிறாங்களா, அதற்கான வாய்ப்புகளை அந்த கம்பெனி வந்து கொடுக்கணும். ஒரு கம்பெனியில போய் நீங்க ஸ்டாக் எடுக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னன்னா, எந்த மதமா இருந்தாலும் சரிங்க, எந்த ஜாதியா இருந்தாலும் சரிங்க, சமூகத்துல எந்த படிநிலையில இருந்தாலும் சரிங்க, யார் வேணாலும் ஆணோ பெண்ணோ எந்த படிநிலையில எங்க இருந்தாலும் சரிங்க, இந்தியாவிலே மிகப்பெரிய நிறுவனமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு ஷேர் அவங்க எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா எடுக்கலாம், அவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அந்த ஒரு விஷயம் எனக்கு பங்குச்சந்தையில ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். இதற்கான சூழல் அந்த நிறுவனத்துல இல்லை அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி நிறுவனங்களை நான் பார்க்கவும் மாட்டேன். அதை பத்தி நான் பெரும்பாலும் பேசாத காரணமே இதுதாங்க. திருப்பி திருப்பி எழுதுறீங்க, அதனால நான் இன்னைக்கு சொல்றேங்க. அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும், அந்த ஒருவர் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லயோ இல்லை HDFC பேங்க்லயோ ஒரே ஒரு பங்கு எடுத்தாலும் நிறுவனம் சம்பாதிக்கக்கூடிய லாபத்துல ஒரு பங்கு அவருக்கும் போகுங்க. அவர் எவ்வளவு ஷேர் வச்சிருக்காங்களோ, அவருக்கு எவ்வளவு முதலீடு பண்ணியிருக்காங்களோ அதற்கு ஏத்தாப்புல
லாபத்துல இருந்து ஒரு பகுதி அவர் கைக்கு போய் சேருது இல்லையா, அதுதாங்க எனக்கு பங்குச்சந்தையில மிக பிடிச்சமான விஷயம். சமூகத்துல எந்த தரப்புல இருந்தாலும் சரிங்க, அவர் கடுமையா உழைக்கிறாரு, அவர் உழைச்சு பணத்தை சம்பாதிக்கிறாரு, அவருக்கு எந்த நிறுவனம் விருப்பமான தேர்வா இருக்கோ அந்த நிறுவனத்துல ஒரு பங்கு எடுக்கிறதுக்கு பங்குச்சந்தை வாய்ப்பு கொடுக்குது. அந்த நிறுவனம் சம்பாதிக்கக்கூடிய லாபத்துல அவருக்கு ஒரு பங்கு கிடைக்குது. அதனால எனக்கு பங்குச்சந்தை மேல அதிக ஈடுபாடு உண்டு. பொருளாதார ரீதியா எல்லாத்தையுமே மேல்மட்டத்துக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு பலம் சந்தைக்கு உண்டுங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்க, பொறுமையா பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு லாஸ் அப்படின்றது கண்டிப்பா இருக்காதுங்க. என்னால உறுதியா சொல்ல முடியும். நம்மளோட ஸ்ட்ராட்டஜியும் 0 லாஸ் தான். எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்றது முக்கியம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் லாஸ்ல இருந்து பின்னாடி வருவோம். அதுக்கப்புறம் கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு போனஸ் தான். லாஸ் இல்லை அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்கிறது ப்ராஃபிட் தான். தென் ஐடிசி, விப்ரோ, பெட்ரோநெட் போன்ற நிறுவனங்களை லாங் டேர்ம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. தாராளமா. என்ன நல்ல விஷயம் அப்படின்னா எல்லாமே லோயர் லெவல்ல இருக்குங்க. பெரும்பாலும் இந்த நிறுவனங்கள் எதுக்குமே கடன் கிடையாதுங்க. எல்லாமே ஒரு மிட் சைஸ் லார்ஜ் கேப் நிறுவனங்கள் தான். ரட்டன் இந்தியா பவர், தென் ரட்டன் இந்தியா என்டர்பிரைஸ், இந்த 2 நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்கிறாங்க. ஒரு 1000 ஷேர்ஸ் பக்கமா இந்த 2 நிறுவனங்களும் எடுத்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க. ரெண்டுக்குமே கடன் இருக்குங்க. ஒரு 4000 crore மார்க்கெட் கேப் கம்பெனி ரெண்டுமே. இது டாடா குழும பங்கு அப்படின்னு நினைச்சிட்டு கூட எடுத்துக்கலாம். இது டாடா குழும பங்கு கிடையாதுங்க. கடன் இருக்கு. இந்த மாதிரி ஸ்மால் கேப் நிறுவனங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. பெரும்பாலும் ஸ்மால் கேப்ல டெட் இல்லாத நிறுவனங்களா பார்க்கணும் அப்படின்னு சொல்றது காரணம் இதுதான். ரெண்டுலையுமே ஹையர் லெவல்ல போய் நண்பர் மாட்டிக்கிறாருங்க. இனிமே நீங்க இன்வெஸ்ட் பண்றப்ப ஸ்மால் கேப்போ எந்த கேப்பா இருந்தாலும் சரிங்க, முதல்ல கடன் இல்லாத நிறுவனமா எடுத்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம்ல அவங்களுக்கு பெரிய சிக்கலே கடன் தாங்க. இப்போ வட்டி விகிதங்கள் அப்படின்றது முற்காலங்கள்ல அமெரிக்கால நெக்லிஜிபிளா இருந்ததுங்க. இங்க இப்ப சினாரியோ அப்படி இல்லை. இப்ப வட்டி விகிதங்களை ஏத்தணும் அப்படின்ற சினாரியோ தான் இப்ப இருக்கு. ஸோ கடன் இல்லாத நிறுவனமா பாக்குறோம் அப்படின்னா அவங்களோட பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு அது ஒரு அடிஷனல் அட்வான்டேஜா இருக்குங்க. நம்மளுக்கு என்ன வேணும்? க்ரோத் வேணும். க்ரோத் வேணும் அப்படின்னா தொடர்ந்து அவங்க அக்விசிஷன்ஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எக்ஸ்பேன்ஷன் அக்விசிஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிற லாபத்துல திருப்பி அப்டேட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்ங்க. கடனுக்கு, அதாவது கிடைக்கிற லாபத்துல வெறும் கடனுக்கு வட்டி கட்டிட்டு இருந்தாங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் அக்விசிஷன் அப்படின்றது ஸ்லோ டவுன் ஆகும். ஒரு சில நண்பர்கள் எப்படி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம கடன் வாங்குறதே எதுக்கு அப்படின்னா எக்ஸ்பேன்ஷனுக்காக தானே, அக்விசிஷனுக்காக தானே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ஸ்ட்ராங்கான பேக்கப் இருக்கு அப்படின்னா கடன் இருக்கிறத பத்தி ஒரி பண்ண தேவையில்லைங்க. கடன் வாங்கி அக்விசிஷனோ இல்ல எக்ஸ்பேன்ஷனுக்கோ போறது எந்த பிரச்சனையுமே இல்லை. கம்பெனிக்கு பேக்கப் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இப்போ முற்காலங்கள்ல கடன் யூஎஸ்ல நெக்லிஜிபிளா இருந்தது அப்படின்னா கடன் வாங்கி, அதாவது டாலர் டேர்ம்ஸ்ல கடன் வாங்கி எக்ஸ்பேன்ஷன் நடக்குது, அக்விசிஷன் போறாங்க அப்படின்னா வெல் அண்ட் குட்ங்க. இன்னைக்கு யூஎஸ்ல கடன் வாங்கி எக்ஸ்பேன்ஷன் அக்விசிஷனுக்கு போறது அப்படின்றதே கொஞ்சம் ரிஸ்கான காரியம் தான். ஏன்னா அங்கேயுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் தான் இந்த பதிவுல முக்கியமா டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். இன்னும் கேள்விகள் நிறைய இருக்குங்க. ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா நீங்க எழுதுங்க, தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணதை ஜஸ்ட் ஒரு வேல்யூபிள் இன்புட்ஸா எடுத்துக்கங்க, ரெக்கமெண்டேஷன்ஸா எடுத்துக்க வேணாம். எல்லாருக்கும் நன்றி.